தக்காளி விதைகள், அதே மாதிரி பச்சை மிளகாய் விதைகள். இத சாப்பிடலாமா? சாப்பிடக்கூடாதா? ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இத சாப்பிடக்கூடாது. கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகும் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. ஒரு சிலர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலது கேன்சரை உண்டு பண்ணும் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு எடுத்துக்கலாம்? கேன்சர் ஹிஸ்ட்ரி வந்து இருக்கிறவங்க, அல்சர் பேஷண்ட், அமிலச்சுரப்பு அதிகமாக இருக்கிறவங்க, தூக்கமின்மை நோயின்னு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பச்சை மிளகாயோட விதையை வந்து நீக்கிட்டு டிசிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நமது சேனலுக்கு அளித்து வரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி. இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, தக்காளி விதைகள், அதே மாதிரி பச்சை மிளகாய் விதைகள். இதை சாப்பிடலாமா? சாப்பிடக்கூடாதா? ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இதை சாப்பிடக்கூடாது. கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகும் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. ஒரு சிலர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலது கேன்சரை உண்டு பண்ணும் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு எடுத்துக்கலாம், எதுக்கு எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான பதிவு தான் இது. முதல்ல தக்காளி பார்ப்போம். ஸோ தக்காளியின் விதைகள் அப்படிங்கிறது அவ்வளோ ஒன்றும் ஒதுக்கக்கூடிய ரொம்ப மோசமான ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. ஏன்னா அதில் நார்ச்சத்து இருக்குது, விட்டமின் சி இருக்குது, விட்டமின் கே இருக்குது, அதே மாதிரி பொட்டாசியம் போன்ற சத்துக்கள்லாம் இருக்குது. நார்ச்சத்துக்கள் இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செரிமானத்தை தூண்டக்கூடியதாகும். செரிமானத்தை தூண்டி நம்ம என்ன உணவு சாப்பிட்டாலும் அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நமக்கு மைக்ரோ நியூட்ரியன்ஸ் முழுமையாக கிடைப்பதற்கு வந்து இது ரொம்ப பயனுள்ளதாக வந்து இருக்கும். ஸோ அதனால அவ்வளோ அற்புதமானது. அதே மாதிரி இதில் விட்டமின் சி இருக்கனால ஸ்கின்க்கு, நோய் எதிர்ப்பு சக்திக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ இது அப்படி ஈஸியாக வந்து ஒதுக்கப்படக்கூடிய ஒரு விதை கிடையாது. பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு சில கண்டிஷன்ஸை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூஸ்வலாக தக்காளியும் சரி, இல்லை தக்காளி விதைகளும் சரி, இந்த செடியில் வந்து என்ன அப்படின்னா சொலானின் அப்படிங்கக்கூடிய சத்து வந்து இருக்கு. இது வந்து ஒரு டாக்ஸிக்கான வந்து ஒரு அல்கலாய்டு அப்படின்னு சொல்லலாம், நஞ்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். என்ன காரணங்களால இதுல இருக்கு அப்படின்னா, யூஸ்வலா இதுல விதைகள்ல இருக்கிறத விட இலையிலையும், தக்காளி இலையிலும் அந்த தண்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த செடியோட தண்டுலையும் தான் இந்த சொலானின் வந்து அதிகமா இருக்கு. இது யூசுவலா எதற்கு இயற்கையிலேயே அந்த தாவரத்துக்கு இருக்கு அப்படின்னா, ஏதாவது மாடு, ஆடு அத வந்து சாப்பிடக்கூடாது. ஒரு மாதிரியான கொமட்டல் தன்மை அதுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக, இயற்கையிலேயே இந்த சொலானின் அப்படிங்கக்கூடிய இந்த நச்சு அல்கலாய்டு வந்து அதுல இருக்கு. ஸோ அது அதுல தான் ஜாஸ்தியா இருக்கே தவிர, விதைகள்ல ஜாஸ்தியா இல்ல. ஸோ அதனால நம்ம சாப்பிடுவதனால, நார்மலா இருக்கிறவங்க சாப்பிடுறதுனால எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒரு 2 கண்டிஷன் இருக்கவங்க மட்டும் இந்த தக்காளி விதைகளை தவிர்த்திடணும். இல்ல விதை இல்லாத தக்காளியை வந்து பயன்படுத்தணும். ஸோ அந்த 2 கண்டிஷன் உள்ளவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசுவலா இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படிங்கிற பிரச்சனை, இல்ல கேஸ்ட்ரிக் அல்சர் போன்றவை, ஆசிட் வயிற்றுல வந்து அமிலச்சுரப்பு அதிகமாக இருக்கிறவங்க. இவங்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த தக்காளியின் விதை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயிற்று பகுதியில ஆசிட் செக்ரீஷனை வந்து அதிகமாக்கும். அப்ப இன்னமும் அவங்களோட அல்சரோ இல்ல மற்றைய தொந்தரவோ, வயிறு செரிமான சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வந்து அதிகமாக ஆகும். ஸோ அந்த காரணத்தால தான் யூசுவலா ஐபிஎஸ் இருக்கிறவங்க, இல்ல குடல் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கவங்க, கேஸ்ட்ரிக் அல்சர் போன்ற பிரச்சனை இருக்கிறவங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, இந்த தக்காளி விதைகளை எடுக்கக்கூடாது. அதனால யூசுவலா பெங்களூர் தக்காளி, நவீன் தக்காளின்னு சொல்லப்படக்கூடிய விதைய இது வந்து வாங்கி யூஸ் பண்ணணும். அடுத்து 2வது இது ஏன் இந்த தக்காளி விதைகள் யாருக்கு ஆகாது அப்படின்னா, சிறுநீரகத்தில் கற்கள் ஏற்படக்கூடியவங்க. யூசுவலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்காளியிலும் சரி, அது விதைகளிலும் சரி, ஆக்சலேட்ஸ் வந்து அதிகமாக இருக்கு. ஸோ இது சிறுநீரகத்தில் கற்களை வந்து ஏற்படுத்தும். சிறுநீரகத்தில் கற்களை யாருக்கு வந்து ஏற்படுத்தும்? அதாவது அதிகமாக ஏற்படுத்தும் அப்படின்னா, ஏற்கனவே சிறுநீரக கற்கள் அவங்களுக்கு இருக்கு. இல்ல யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து அடிக்கடி வருது. அப்படிப்பட்டவங்களுக்கு மட்டும் தான் இத வந்து தவிர்த்திடணும். இந்த 2 நபர்களை தவிர மற்றவங்க தாராளமாக தக்காளி விதையினுடன் சேர்த்து எடுக்கிறது நல்லது. செரிமானத்தை நமக்கு மேம்படுத்தும், நோய் எதிர்ப்பு சக்தியை குடுக்கும், விட்டமின் சி சத்து வந்து நமக்கு கிடைக்கும். இது மாதிரி பல பலன்கள் வந்து தக்காளியில இருக்கு. அடுத்து 2வது முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிளகாய். மிளகாயோட விதைகள வந்து நம்ம சாப்பிடலாமா? வேண்டாமா? அப்படிங்கிறது. அதாவது நம்ம தனியா சாப்பிட மாட்டோம்.
யூசுவலாக இன்னைக்கு போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அந்த பீஸா இந்த மாதிரி இதில் தான் தனியாக கொடுக்குறாங்க. நம்ம வீட்டுக்குன்னு நம்ம யூஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணுறோம், அப்படியே பச்சை மிளகாயை போட்டு அரைப்போம். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழு மிளகாயை வந்து சேர்த்து தான் வந்து சட்னிக்கு இதுக்கெல்லாம் அரைப்போம். ஸோ யூசுவலாக அதில் வெளியில் இருக்கக்கூடிய அந்த தசைப்பகுதிகளோட சேர்த்து இது பண்ணுறப்ப நார்மலாக இருக்கிறவங்களுக்கு அது எந்த பிரச்சனையும் அதுவும் ஏற்படுத்தாது. இந்த விதைகள் அப்படின்னு தனியா வந்து பார்த்தோம் அப்படின்னா, யூசுவலா இதுல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப்சிசைசின் அப்படிங்கக்கூடிய சத்து வந்து இருக்கு. இதுவும் எதற்காக வந்து குடுக்கப்பட்டிருக்கு இந்த செடிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற இந்த செடி கொடிய சாப்பிடுற அந்த விலங்கினம் எதுவும் அத வந்து எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இயற்கையிலேயே அந்த கேப்சைசின்ங்கிற சத்து வந்து குடுக்கப்படுது. இந்த விதையில் இருக்கக்கூடிய இந்த சத்து என்ன பண்ணும்னா, நம்ம ஸ்கின்ல பட்டாலோ, இதையோ ஒரு வகையான தடிப்பு, மதமதப்பு, உணர்ச்சியற்ற தன்மையை வந்து ஏற்படுத்தக்கூடிய தன்மை வந்து இதற்கு இருக்கு. ஸோ அதனால தான் இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நம்ம பார்த்து யூஸ் பண்ணணும். அடுத்து 2வது விஷயம் என்ன அப்படின்னா, தெர்மோ ரெகுலேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நம்ம மனித உடம்புல வந்து ஏற்படுது. இப்ப நம்ம ஹாட்டா ஏதாவது நல்லா காரசாரமா சாப்பிட்டோம்னா நமக்கு வியர்க்குது பார்த்தீங்களா? அதற்குரிய காரணம் என்ன அப்படின்னா, அந்த உணவானது நம்ம மூளையில ஹைப்போதலாமஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல தூண்டுவிச்சு, அது என்ன பண்ணும் அப்படின்னா, கண்ல தண்ணி வர வைக்கிறது, வியர்க்க வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள வந்து ஏற்படுத்தும். எதற்கு அப்படின்னா, நம்ம உடம்புக்குள்ள எழும்புற ஹீட்டும், வெளியில இருக்கக்கூடிய வெளிப்படுத்தக்கூடிய ஹீட்டும் ஒரு பேலன்ஸ்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான். ஸோ அந்த இத வந்து பாதிக்கக்கூடிய தன்மை எதுக்கு இருக்குன்னு தெரியுமா? இந்த பச்சை மிளகாயில இருக்கக்கூடிய கேப்சைசின்க்குன்னு இருக்கு. ஸோ அதனால தான் யார் இதை எடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா, அதே மாதிரி தான் முன்னாடி சொன்ன மாதிரி, தக்காளி விதைக்கு சொன்ன மாதிரி, கேஸ்ட்ரிக் அல்சர் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் இத வந்து எடுக்கக்கூடாது. ஸோ இந்த விதைகள் ஏற்கனவே வந்து நெறைய பேர் இந்த பதிவ பார்த்துட்டு இருக்கவங்க, எண்டோஸ்கோபி பார்த்திருந்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து தெரியும். டாக்டர்ஸ் காமிச்சிருப்பாங்க. இங்க ஒரு மாரி தடிப்பா இருக்கும். ஒரு ரோஸா இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செரிமான மண்டலத்தில உணவு குழாயிலும், வயிற்று பகுதியிலும் உள்ள வந்து ஒரு சளிச்சவு மாதிரி வந்து இருக்கும். அது தாபிதம் இந்த அமிலத்தால அது இருக்கும். ஸோ இந்த விதைகள் போய் பட்டா அப்படின்னா, இது இன்னும் எரிச்சலை வந்து ஏற்படுத்தும். ஸோ அதனால அவர்கள் வந்து இதை எடுக்கக்கூடாது. அது மாரி ஒரு சில ஆராய்ச்சி தரவுகளும் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இந்த விதைகள வந்து ரொம்ப குரானிக்கா நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக அது கேன்சரை ஏற்படுத்தக்கூடிய தன்மை ஏற்படுவதாக ஒரு சில ஆராய்ச்சி தரவுகள் சொல்லுது. ஒரு சில ஆராய்ச்சி தரவுகள் இல்ல அதை தடுக்கக்கூடிய தன்மை இருக்குன்னு சொல்லுது. பட் இன்னமும் அது வந்து ட்ரையல்ஸ்ல போயிட்டு இருக்குங்கிறனால, முடிந்த அளவு என்ன அப்படின்னா, கேன்சர் ஹிஸ்டரி இருக்கிறவங்க, உணவு குழாய் சம்பந்தப்பட்ட கேன்சர் ஹிஸ்டரி வந்து இருக்கிறவங்க, அல்சர் பேஷண்ட், அமிலச்சுரப்பு அதிகமாக இருக்கிறவங்க, தூக்கமின்மை நோயின்னு வந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பாக பச்சை மிளகாயோட விதைய வந்து நீக்கிட்டு, நம்ம மிச்சம் இருக்கு பார்த்தீங்களா? அத வந்து நம்ம உணவுக்கு வந்து சமைக்க எடுத்துக்கலாம். அதனால வந்து எதுவும் பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த தக்காளி விதைகளையும், பச்சை மிளகாய் விதையும் டோட்டலா நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. தக்காளி விதைகள பொறுத்தவரைக்கும் உணவு குழாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சிறுநீரக கற்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும் தான் அந்த விதைகள் இல்லாத தக்காளிய பயன்படுத்தணும். ஸோ பச்சை மிளகாயை பொறுத்தவரைக்கும், அதன் விதைகளை பொறுத்தவரைக்கும் நெறைய ட்ரையல்ஸ் இல்ல ரிசர்ச் பேப்பர்ஸ் மாற்றி மாற்றி இது பண்ணுது. இருப்பினும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய பாரம்பரிய மருத்துவமான சித்த மருத்துவத்தில என்ன அப்படின்னா, அது டாக்ஸின்ல தான் வந்து இடம்பெற்றிருக்கு. அதனால பச்சை மிளகாயை முடிந்த அளவு அவாய்ட் பண்ணணும். ஏன்னா, இது நம்ம மரபணு சார்ந்தது கிடையாது. மிளகு தான் நம்ம மரபணு சார்ந்தது. பச்சை மிளகாய் அப்படிங்கிறது வெளிநாடுகள்ல இருந்து வந்தது. ரொம்ப தேவை அப்படின்னா கீறிட்டு, அதனோட விதைகள ஃபுல்லா நீக்கிட்டு நம்ம உணவுக்கு சமைக்கலாம்.